Hi friends, here Raj and vloggers. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியங்கா மோகனின் TikTok ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். வெயிட் பண்ணி ரெடி ஸ்டடி கோ. என்கிட்ட ஒரு பக்கா பிசினஸ் ஐடியா இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மாடலுக்குனே பிறந்தவங்க. ஆளுக்கு 5 lakhs salary. ஹே! இங்க தான் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என் கீர்த்தனை. யார் அது? எனக்கு தெரிஞ்சு தமிழ் படமா தெரியல. இது வேற லாங்குவேஜ் படமா இருக்கும். நம்ம ஸ்கேரி ஹவுஸ்ல ஏதோ இருக்கு. நான் பார்த்தேன். அது காத்து மாதிரி அதுக்கு உருவமே இல்ல. நீங்க ஆரம்பிச்சு விட்டு போன ஸ்கேரி ஹவுஸ்ல தான் அவனை அடிச்சு கொன்னிருக்காங்க. அந்த ஆணி செத்து போனது எனக்கு தெரியும். Understood. யாருன்னு தெரியும். புரியுறதா? வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. நான் கூட பிரியங்கா மோகனின் டிக்டாக் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ யூடியூப் வீடியோ, டிக்டாக் வீடியோ, இன்ஸ்டாகிராம் வீடியோ அது சம்மந்தமாக ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிக்டாக்ல பேய் வீடியோவை பார்க்குறதுன்னு எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சது. வேறு லெவல். இவங்க என்ன பண்ணுறேன்னா கதைன்னா ஒரு ஸ்கேரி கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் மீன்ஸ் ஒரு ஷோ, ஒரு பெரிய அறை, அதில் ஸ்கேரி கோஸ்ட் ஒரு பேய் உள்ள நடமாடுற மாதிரி ஒரு கற்பனை இல்லை, ஒரு பொம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. டிக்கெட் எடுத்து உள்ளே போய் அதை நம்மளை பயமுறுத்தும். உள்ளே இருக்கிற அந்த ஸ்கேரி கோஸ்ட், உள்ளே இருக்கிற பொம்மை பேய்களை நம்மளை பயமுறுத்தும். ஒரு மாதிரி பண்ணணும், சவுண்டு வரும். அந்த மாதிரி ஷோவாகவும் இருக்கலாம், இல்லை யூடியூப் வீடியோ அந்த மாதிரியாகவும் இருக்கலாம். இவங்க அந்த மாதிரி ஷோ இல்லைன்னா யூடியூப் வீடியோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உண்மையிலே உள்ள பேய் இருக்குது. ஒருவேளை அந்த ஷோ நடக்கிற இடத்துல ஏதாவது நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது நடந்திருக்கலாம். அந்த இடத்துல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பேய் உள்ளே வந்துருச்சு. ஷோ நடந்துக்கிட்டு இருக்கப்பயே பப்ளிக் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேய் அட்டாக் பண்ணுதா இல்லை உள்ளே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுதா அப்படின்னு தெரில. ஒர்க்கர்ஸ் பேய் ஆகிறாங்களா இல்லை எம்ப்ளாயீஸ் அந்த பப்ளிக் பேய் ஆகிற கோஸ்ட் ஆகுறாங்களான்னு தெரியல. வரவங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டி தூக்கி கிழிச்சு எரியுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரேமில் ஒரு வில்லேஜ்னு ஒரு சீரீஸ், தலையை பிடிச்சி இப்படி பாடியை ரெண்டாக அப்படி பிடிச்சி எரியுது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கொடூரம், வில்லேஜ் அளவுக்கு கொடூரம்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்க்கவே முடியலப்பா. ஆனால் நல்லா இருக்குது. பசங்க பார்க்கலாம், மனசு தைரியம் உள்ளவங்க பார்க்கலாம். பொண்ணுங்களாக இருந்தால் என்ன, பசங்களாக இருந்தால் என்ன,